இயக்க தலைவர், நம்மை நாளும் இயக்குகின்ற தலைவருடைய தலைமையில் நடைபெற்றிருக்கின்ற அண்ணன் செல்வமன்னனுடைய இல்ல திருமணம், அண்ணன் பூண்டி கலைவாணனுடைய இல்ல திருமணம், எங்களது இல்ல திருமணம், குறிப்பாக மணமகன் வீட்டாரை சார்ந்தவர்கள் எங்களுடைய தொகுதியாக இருக்கக்கூடிய திருவெரும்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய துவாக்கோடி பகுதியை சார்ந்தவர். ஆக இரு வீட்டை சார்ந்திருக்கின்ற வகையில் மணமக்கள் பல்லாண்டு காலம் வாழ்கன் என்று வாழ்த்த நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். இங்கே வாழ்த்த வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும், இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகள் அனைவருடைய சார்பாக அவருடைய வாழ்த்துக்களோடு எங்களுடைய வாழ்த்துக்களும் இணைத்து மணமக்கள் பல்லாண்டு காலம் வாழ்க என்று வாழ்த்தை விடைபெறுகிறேன். நன்றி. தமிழர்களின் தனிப்பெரும் தலைவர், நம்முடைய குடும்ப தலைவர் அவர்களே, கழகத்தினுடைய பொருளாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் டிஆர் பாலு அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தியிருக்கின்ற முதன்மை செயலாளர் அண்ணன் நேரு அவர்களே, எதிர்க்கட்சியினுடைய தலைவர் இளம் தலைவர் அன்பிற்குரிய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, அண்ணன் பொன்முடி உள்ளிட்ட தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளே, கூட்டணி கட்சியினுடைய மதிப்பிற்குரிய தலைவர்களே, கழக நிர்வாகிகளே, வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பூண்டி கலைவாணர்களுடைய இல்லத்தில் நடைபெறுகின்ற இந்த திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக நம்முடைய அன்பு தலைவர் இன்றைக்கு தஞ்சை வந்திருக்கிறார்கள். தேர்தலுக்கு பிறகு நடைபெறுகின்ற முதல் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. 2-3 நாட்களாக அவருடைய காரிலே பயணிக்கின்ற அந்த வாய்ப்பை பெற்றவர் என்ற முறையில், ஒரு தேர்தலுக்கு பிறகு எந்த இடத்திலே பொதுமக்கள் சந்தித்தாலும் காரை மறித்து, தலைவா நாங்கள் தவறு செய்துவிட்டோம், எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் மீண்டும் வருவீர்கள் என்று சொல்லுகின்ற காட்சியை உலகத்தில் எந்த தேர்தலுக்கு எந்த மூலையிலும் தேர்தலுக்கு பின்னால் இப்படி எந்த மக்களும் சொன்னதில்லை என்ற அளவிற்கு இன்றைக்கு தமிழர்களுடைய தனிப்பெரும் தலைவராக ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இன்றைக்கு உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்களுக்கு அவர் தலைவராக அவர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் இன்றைக்கு இந்த திருமணத்தை தலைமையேற்று நடத்தியிருக்கிறார். அவருடைய திருக்கரத்தால் பெற்றிருக்கின்ற இந்த திருமண வாழ்க்கையில் மணமக்கள் எல்லா சிறப்புகளோடும் கலைவாணனைப் போலவே அவருடைய சகோதரைப் போலவே கொள்கை பற்றோடு இந்த கழகத்தில் தொடர்ந்து பணியாற்றி வெற்றியை ஈட்டித் தருவதற்கு நீங்களும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.